லேவியராகமம் 2ஆம் அதிகாரம். வசனம் 1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதின் மேலே எண்ணெயை வார்த்து அதின் மேலே துவாரக்கம் போட்டு. வசனம் 2. அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயினாலும் ஒரு கைப்பிடி நிறை துவாரகம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேலே ஞாபகக்குறியாக தணிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. வசனம் 3. அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலியில் இது மகா பரிசுத்தமானது. வசனம் 4. நீ படைப்பது அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியினால், அது எண்ணெயினால் பிசைந்த மெல்லிய மாவினாலே செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெயை பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாவது இருப்பதாக. வசனம் 5. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியினால், அது எண்ணெயினாலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினாலே செய்யப்பட்டதாயிருப்பதாக. வசனம் 6. அதை துண்டாக பிட்டு அதன் மேலே எண்ணெய் வார்ப்பாயாக. அது ஒரு போஜன பலி. வசனம் 7. நீ படைப்பது பெருக்குஞ்சி சட்டையிலே பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியினாலே, அது எண்ணெயினால் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. வசனம் 8. அப்படியே செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவானாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரும் பொழுது அதை பலிபீடத்தின் அண்டையில் கொண்டு வந்து. வசனம் 9. அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேலே தணிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. வசனம் 10. அந்த போஜன பலியிலே மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலியிலே அது மகா பரிசுத்தமானது. வசனம் 11. நீ கர்த்தருக்கு செலுத்தும் இந்த போஜன பலியும் புளிப்பில்லாமல் செய்யப்பட்ட இருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தணிக்க வேண்டாம். வசனம் 12. முதற் காணிக்கைகளை காணிக்கையாக கொடுத்து வந்து அவைகளையே கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனால் பலிபீடத்தின் மேலே அவைகளை சுகந்த வாசனையாக தணிக்க கடவது. வசனம் 13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினாலே சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனிடத்தில் உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றையோடும் உப்பு படைப்பாயாக. வசனம் 14. வசனம் 13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினாலே சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு உன் போஜன பலியிலேயே குறைவு விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. வசனம் 14. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்துவதால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். வசனம் 15. அதன் மேலே எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. வசனம் 16. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்தினாலும் எண்ணெயினாலும் எடுத்து ஞாபக குறியான பங்கை அதன் துவாரக்கம் எல்லாவற்றோடு கூட தணிக்க கடவான். அது கர்த்தருக்கு இடும் தகன பலி.